இப்ப தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. எல்லா புத்தாண்டுலயும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தங்கம் சொல்லவே முடியாத அளவுக்கு ஏறிடுச்சு. இன்னும் போர் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்பொழுது, இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு போகும். 1 கிராம் 25,000 வரைக்கும் விக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது உண்மைதானா சார்? இந்த வரக்கூடிய வருடம் இந்த மாதிரியான ஏற்றங்கள் இருக்குமா? அதாவதுமா இந்த வருஷம் எப்படி பிறக்கிறதுன்னா, அதாவது ஆங்கில வருஷத்தை எடுத்துட்டோம்னா, இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நம்ம நேயர்களுக்கு நம்ம அதை சொல்லணும். எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்படின்னா, அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காத்தால 8:33 பிறக்கிறது. அன்னைக்கு சதயம் நட்சத்திரம், தேய்பிறை துவாதசி திதி இருக்கு. இது எல்லாமே ஜோதிஷத்தில் அடிப்படையாக வச்சுட்டு தான் பலன்கள் சொல்கிறோம். இது பிறக்கக்கூடிய லக்னம் என்ன லக்னமாக இருக்கு அப்படின்னா, ரிஷப லக்னம், கும்பராசி. அப்போ ரிஷப லக்னம் சொன்னாலே சுக்கரனுடைய லக்னம் தான். அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த ஆண்டு வெள்ளியுடைய விலை இருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய ஏறத்தான் செய்யும். வெள்ளி விலை ஏறும். தங்கம் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் புதனுடைய வீடாக இருக்கு. அப்போ புதனுடைய வீட்டில் இந்த குரு அமர்ந்திருப்பது, இது என்ன ஆகும்னா, தங்கத்துடைய விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் குருவுடைய வீட்டில் சனி பகவான் போய் உட்கார்றார். அவர் உட்காரக்கூடிய இந்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்திலையும் அந்த சனி போய் குருவுடைய வீட்டில் அமர்ந்ததுனாலேயே தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இப்போ ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா ரொம்பவே இறங்கிடுது அப்படின்னு கிடையாது. விலை ஏற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரே சீரான விலை ஏற்றம் இருக்காது, ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஆனால் வெள்ளியின் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தங்கத்தை விட வெள்ளி உச்சத்தை தொடும்னு சொல்லலாம். ஆமா, அதோடைய விலை அமைப்புகள்ல அது வேகமாக முன்னேறும். அதாவது தங்கத்துடைய விலையை விட வெள்ளி விலை ஏறியும் சொல்ல முடியாது இல்லையா, அதோடைய அமைப்பை பொறுத்து அது ஏறும். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, சார் சொன்னாங்க குரு பகவான் இந்த வருஷத்துடைய ராஜா எப்படி இருக்கார் அப்படின்னு. அவர் அட்டமாதிபதியாக இருக்கிறார். அப்போ அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருன்னா, பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துட்டார். அப்போ நல்ல தன வருமானம் வரணும்னே அவர் அட்டமாதிபதியாகவே ஒரு பண தட்டுப்பாடும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இந்த பராப வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல தொழில்களில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும்.